அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனல் பார்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது புக் வேணும்னாலும் சரி, நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இண்டிகேட்டரை பற்றி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஜிக்ஸாக் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு எப்போ மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்ஸ் பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏதாவது ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி, பொசிஷனில் ஸ்டாக்ஸ் பை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எந்த ஸ்டாக்ஸோட ட்ரெண்ட் அப்பில் இருக்கா அல்லது டவுனில் இருக்கா, எப்போ பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஜெரோதாவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஜிக்ஸாக் யூஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த லைனுக்காக. ஸோ நம்ம டிஃபால்ட் வேல்யூ வச்சு கலர் தேவைப்பட்டா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் பிளாக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு சின்ன ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது பாருங்களா. அந்த மாதிரி டைம்லாம் நம்ம செல் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துல. ஸோ இது கீழே அதே பிரமிட் ஆப்போசிட்டில் நம்ம பை பண்ணணும். ஸோ எப்போல்லாம் கீழேருந்து இந்த லைன் மேலே போக துவங்குதோ அப்போ நம்ம பை பண்ணோம்னா அது எப்போ முடிஞ்சு கீழே இறங்கும்போது நம்ம செல் பண்ணால் கூட போதும், நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 9990 வரும்போது நம்ம பை பண்ணால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா 10,700 வரைக்கும் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இதே மாதிரி தான் நிஃப்டி இந்த கீழெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம்னா இந்த மேலே அந்த பிரமிட் மாதிரி கீழே இறங்கும்போது நம்ம செல் பண்ணால் கூட போதும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஏறும் இறங்கும் தெரியாதுல்ல. ஸோ இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இண்டிகேட்டர் உங்களுக்கு. பிகினர்ஸ்லாம் பார்த்து தெரியும். இப்போ கோடு கீழேருந்து ஆரம்பிக்கும் போது பை பண்ணால் கூட போதும், எப்போ முடிஞ்சு கீழே இறங்குதோ அப்போ செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நிஃப்டிக்குன்னு இல்லை, நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி அது மாதிரி எந்த செக்டார் இருக்கிறாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.